மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகன் டெக் தமிழ். நான் உங்கள் மோகன். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான 2 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஸ். அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரை பாருங்கள். இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மொசைக் ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களுடைய ஃபோட்டோஸுக்கு விதவிதமான எஃபெக்ட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து கிரியேட் ஆக பண்ணிக்க முடியும். அதுக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த 3 ஆப்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏபி கேமரா மற்றும் பிளர் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பிஏபி கேமரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். கேமரா இல்லை ஃபோட்டோ கேட்குது. நான் கேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ கேலரிக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் டைரெக்டாக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஆட் ஆனதாக ஆகிடுச்சு. ஸோ கீழே இருக்க பாருங்கள் இதெல்லாம் எஃபெக்ட்ஸ். இதில் ஃபஸ்ட் எஃபெக்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆட் ஆனதாக ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மற்றும் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேமை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃப்ரேமை நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அப்படின்ற 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ண மூலமாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பொசிஷனில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. கீழே பிளர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபோட்டோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளராக வேணுமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் ஆக பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு போர்ட்ரேட் எஃபெக்ட் ஆனும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக தெரியும். அதுக்காக ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து விதமான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிரியேட் பண்ணிவிட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சோஷியல் மீடியாவில் டேரெக்டாக நீங்கள் இங்கேருந்தும் ஷேரும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 2வது ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோஸுக்கு வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பிளர் எஃபெக்ட்ஸை கிரியேட் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஃபஸ்ட் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிக் மார்க் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பிளர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பிளர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆனதாக ஆகிடும். இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸுக்கு போர்ட்ரேட் மாதிரி பிளர் எஃபெக்ட்ஸ் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனது பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 3வது பார்க்கக்கூடிய ஆப்ஷன் மொசைக் ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன். ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து உங்களை மாதிரியான மல்டி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக டிஸ்பிளே ஆனதாகும். அது இல்லாமல் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகும். இது மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம 2வது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஹூ அப்படின்ற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக்கருக்கான இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ண போதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆனது பண்ணிக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செட் ஆனது பண்ணிக்க முடியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரீட்டிங்ஸ், மேஜிக்கல், லவ் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மேக்கர் மாதிரி நீங்கள் கிரியேட் ஆனதை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் மட்டும் நான் செலக்ட் ஆனது பண்ணிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷன் பார்த்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு காட்டுது. ஸோ தெரியுது இல்லையா, இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கிரியேட் ஆனதாக பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் மேக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஒரு 3 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆனதாக ஆகிடுச்சு. ஸோ நான் ஆட் பண்ணியிருக்க அந்த 3 ஃபோட்டோவும் அதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாக ஆகிடும். அதுக்கப்புறமாக ஒன்றும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் நீங்கள் சேவ் வந்து பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற அப்படின்னாலும் டைரெக்டாக ஷேரும் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு பார்த்தா இந்த 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வைப்பது நான் உங்களுக்கு மோகன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.